ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 19/4/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி, உத்திராடம் நட்சத்திரம், பாலவ கரணம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு. நாளைக்கு 16, பரிகாரம் பால். இன்றைக்கி அஷ்டமியில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுறது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். அது புதன்கிழமை இருக்கிறதுனால விஷ்ணு துர்க்கையை வழிபடலாம். புதன்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி ராகு காலத்தில் 12 to 1 நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து, அலங்காரம் செய்து, அர்ச்சனை செய்து, எலுமிச்சை மாலை போட்டு, எலுமிச்சை விளக்கில் தீபம் ஏற்றி, துர்க்கை அம்மன் அஷ்டோத்திர மந்திரம் படித்து வழிபடுங்க. அதோட பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. விஷ்ணு சகசநாமம் படிக்கலாம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மேச உச்சம், சந்திரன் மகர சமம், செவ்வாய் ரிஷபத்தில் சமநிலை, புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலை, சனி தனுசில் சமநிலை, ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல தொழில் பற்றிய எண்ணங்களை கொடுக்கும். தொழில் இருந்து வந்த இன்னல்களை தீர்க்கும். குடும்பத்தில் சங்கடங்கள் அகலும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு, நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்க முடியும். அந்த ஃபீல்டில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஒரு சில தொழில் செய்வாங்க, நஷ்டம் வரும்போது விட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அப்படியே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. லாபம் வரக்கூடிய தருணத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணாலும், விவசாயினா நீங்கள் பாருங்கள், வாழை விழுந்துருச்சுன்னா அப்புறம் அதை எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வைப்பார், விட்டு போட்டு போக மாட்டார். அது நஷ்டமானாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, விவசாயி தான் விவசாயி. கடவுள் மாதிரி நம்மளுடைய கடமை. நாமே இதை செய்யலைன்னா இந்த உலகம் எப்படி வாழும்னு நினைப்பார் அவர். அதாவது ஒரு வியாபாரத்திலே ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் ஏற்றத்தாழ்வு சுயதொழில் இருக்க தான் செய்யும். சுயதொழிலே அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குரியது தான். நஷ்டம் லாபம் ரெண்டையும் பார்க்கக்கூடியது. வேலைன்னா இப்போது ஒரு 50,000 சம்பளம்னா 50,000, 30,000 சம்பளம்னா 30,000 தான் வரும். அது சில சமயம் ஒரு மாதத்துக்கு 4-5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், கோடிக்கணக்கில் தினம் 1 கோடி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. தொழில் அவ்வளோ பெரிய ஆளுகளும் இருக்காங்க. அதை விட ஜாஸ்தி தினம் 1 கோடி சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். அந்த மாதிரி நிலை இருந்தாலும் அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகணும். அதுக்கான வழிமுறைகளை இன்னைக்கு காட்டும். மேசத்தில் பிறந்தவங்க, மேசத்தில் இந்த ராசி மேச ராசிக்காரங்க, அந்த மேச ராசியில் அசுவனியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட சிறப்பு. அல்லது நினச்சி வழிபடுங்க. அல்லது அலுவலகத்துக்கு போகணும் சார், அதெல்லாம் போக முடியாதுன்னா வீட்டில் யாராவது அனுப்பலாம். யாருமே போக முடியாதுன்னா துர்க்கை அம்மனை மனசில் நினச்சிக்குங்க. அவங்களுடைய அஷ்டோத்திர மந்திரம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. கிருத்திகையில் பிறந்தவங்க கந்த குரு கவசம் படித்து முருகனை வழிபடுங்க. நல்லது நடக்கும், தீமைகள் அகலும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியேறிடும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவர், ஜனவசியம் ஏற்படும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி நிம்மதி கொடுத்துருக்கார். அஷ்டம சனியோட அஷ்டம சந்திரன் எவ்வளவு சிரமத்தை கொடுத்தார் அது உங்களுக்கு தான் தெரியும். நேற்றுக்கு முந்தா நாளும் பார்த்தா கஷ்டம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆமாங்க, அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சு திரிஞ்சு இப்போ நிம்மதியாக இருக்குங்க அப்படின்னா. அந்த பணம் சம்மந்தமான ஒரு டென்ஷன், ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் சம்மந்தமான டென்ஷன் இன்னைக்கு தான் முடிஞ்சுதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள், தெளிவாக இருப்பீங்க. இன்றைக்கி கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளையும், ரோகிணியில் பிறந்தவங்க
சிவபெருமானையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு போயிருக்கார். 2 குடையவன், வாக்கு ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில். வாக்கு பெறலும், வாக்கு தடுமாறும், வார்த்தைகள் தடுமாறும்னு சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தாலும், ஒரு மேடையில் பேசினாலும், வீட்டில் பேசினாலும், அலுவலகத்தில் பேசினாலும், நல்லது பேசினா தப்பப்படும். பார்த்து பேசணும். இல்லை அவசியம் பேச வேண்டியது இல்லைன்னா பேசாம விட்டுறலாம். உடல் அசதி சோர்வை கொடுக்கும். போக்குவரத்துலேயும் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ண வேண்டிய நாள். எப்பவுமே மித வேகம் மிக நன்று. இன்றைக்கி அதோட வேகத்தை குறைக்கணும். முன்கூட்டியே புறப்பட்டு போய்க்கணும். லேட்டாக புறப்பட்டுட்டு அவசர அவசரமாக போகக்கூடாது. அது ஒரு மாதிரி ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நாளடைவில் உடம்பு கெட்டு போகும். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே புறப்பட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கிறது நமக்கு நல்லது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நல்லது. மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இன்னைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. குருவோட பார்வை அவருக்கு இருக்கு. குருவோட பார்வை சந்திரனுக்கு இருக்கு, செவ்வாய்க்கு இருக்கு, சுக்கிரனுக்கு இருக்கு. ஆக இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஆனாலும் அந்த 2-8 இருக்கக்கூடிய ராகு கேது குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு சங்கடங்கள், பணப்பற்றாக்குறை இதெல்லாம் உருவாக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரே மாதிரியான நிலை மனித வாழ்க்கையில் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு பேச மாட்டாங்க, இன்றைக்கி மோசமாக பேசுகிறவங்க நாளைக்கு நல்லா பேசுவாங்க. இப்படி கலந்துதான் இருக்கும். அதுக்காக வாழ்க்கை முழுவதும் நம்ம டென்ஷன்லேயே இருந்தோம்னா வாழ்ந்து பிரயோஜனம் இருக்காது. ஆக இன்றைய நாளை வாழ பழகுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கிரகங்களும் ஒத்துழைக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க சப்த கன்னியரையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க. இன்றைய நிலைப்பாட்டில் சந்திரனுடைய போக்கும் பரவாயில்லைங்க. விரயங்கள் கட்டுப்படும். ஒரு உத்வேகம் இருக்கு மனுஷக்குள்ள. சோர்ந்து இருந்தவங்களுக்கு, பிறர் சார்ந்து இருந்தவங்களுக்கு இப்போ தனிச்சு நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். ஒரு கல்லூரியில் கூட ஒரு சீட்டு நான் பார்த்துக்கிறேன் சார்னு ஒருத்தர் சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை என்னோட திறமை என்னங்கிறது நான் அறியணும், நான் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் முக்கியம். அதாவது சுய திறமையுடைய அடிப்படையில் வர்றதாங்க லைஃப் லாங்கும் நிலைச்சு நிற்கும். பிறரோட சப்போர்ட்டில் போகிறதெல்லாம் லைஃப் லாங்கும் நிலைக்காது. பிறரோட சப்போர்ட் இல்லைன்னா போகாது வண்டி. தள்ளி விட்டால் போயிட்டு இருக்கிற வண்டி, ஒரு வண்டியில் கட்டி விட்டால் போயிட்டு இருக்கிற வண்டி அது தானாக எப்போ போகும்? போகாது. ஆனால் மனிதன் அப்படி அதுக்கு பழகிக்குவான். சரி, இவங்க பார்த்து இதை பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, அவங்க பார்த்து இதை பண்ணி கொடுத்தா பரவாயில்லைங்கிற மாதிரி போயிடும். தன்னுடைய சுய திறமையை பரிசோதிக்க மாட்டான். ஆக நம்மளுடைய திறமை இருந்தால் வரட்டு, இல்லைன்னா அந்த திறமைக்குரிய அளவுக்கு நீங்கள் வேறு பக்கம் போயிடுங்க. அப்படித்தான் போகணும். அதுதான் நம்ம ஆரோக்கியமான ஒரு கல்வி முறை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அதை புரிஞ்சுக்குவீங்க. மகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக நிலையோட போக்கில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் சந்திரன் இருக்கிறது அற்புதம். மேன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது சிந்தனை பொறுத்து தான் நமக்கு செயல்பாடு இருக்கும். ஆக 5ஆம் இடத்துல சந்திரன் சிந்தனைக்குரிய இடத்துல, நீங்கள் பிறப்பு ஜாதத்தில் 5 சந்திரன் இருக்கிறவங்களாம் பாருங்கள், மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க, அறிஞர்களாக இருப்பாங்க, கவிஞர்களாக இருப்பாங்க, மேடை பேச்சாளர்களாக இருப்பாங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது அவங்களுக்குள்ள.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு கூடுதல் நன்மைகளை பெற வைக்கும். ஒரு இன்டர்வியூ போனால் கூட நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறது. சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. புதிய வேலைகளுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது அதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மதில் மேலே பூனையாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் சிறப்புகள் பெற இன்னைக்கு கூடுதலாக இறை வழிபாடு செய்யணும். அதில் உத்தரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், சித்திரையில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய சந்திரனோட போக்கு இடம், வீடு, வாகனம், பதவி, சுகம், தாய்வழி உறவுகள் இது சம்பந்தமாகவே சிந்திக்கும். கல்வி சம்பந்தமாக அதிகமாக சிந்திக்கும். அதில் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகளை பெறுவீங்க. நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அதிலிருந்த தடைகள் எல்லாமே அகலும். சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும், சுவாதியில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து சிவபெருமானையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானையும் வழிபடுங்க. அது விநாயகர் அகவலும் படிக்கலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பாதை சுயசாரத்தில் நல்லா தான் இருக்கு. குருவோட பார்வையில் இருக்கு சந்திரன். 5 குடையவனோட 2 குடையவனோட 2 வீட்டுக்கும் அதிபதியோட பார்வையில் 9 குடையவன் படுறார். இப்போ ஏற்றங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம். ராசியாதிபதி குரு பார்க்கறதுனால உடல் அசதி சோர்வு நீங்கும். அவங்க போன வருஷம் படாத பாடுபட்டாங்க, அந்த வழி இந்த வழின்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கிரக அடிப்படையில் நம்ம பலன் சொல்லும்போது அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு பலவீனங்கள் அகன்று நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணம். விசாகத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணியும், அனுசத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், கேட்டையில் பிறந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. ஏற்றமான வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழல்கள் இல்லைங்கிற கவலைகள் இருக்கு. அப்பெல்லாம் போனாங்க, நமக்கு முதல் மரியாதை இருக்குது, இப்பெல்லாம் தூரமாக நின்றுருக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அப்போ உங்களுக்கு பதவி இருந்தது, இப்போ வேற ஒருத்தர் பதவி பெற்றிருக்காரு, அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரே நிலை எல்லாருக்கும் இருக்காதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சால் கோபதாபம், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது. ஒருத்தர் ஒரு பதவிக்கு வராருன்னா, நான் ஆயுள் முழுக்க நானே தான் இருக்கோன்னா அப்புறம் அடுத்தவர் எப்போ வருவார்? அப்போ வேறொருத்தர் இருந்தபோது அவரை தள்ளித்தான் இவர் வந்தார். அது நினச்சா வேலை முடிஞ்சது. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டான்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு நீங்கள் அந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். 2 சந்திரன் பேச்சில், அது அஷ்டமாதிபதி சந்திரன் 2 இருக்கிறதுனால பேச்சில் மென்மையான போக்கு அவசியம். சுடுசொல் கூடாது. மூலத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், பூராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. குரு நல்ல இடத்துல இல்லாதனால தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. கொண்டக்கடலை மாலை கொடுத்து கும்பிடலாம். அது சுண்டல் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம், வேக வச்சு கூட கொடுக்கலாம், தப்பில்லை. உடனே சாப்பிட்டா பலன் கொடுக்கும். அல்லது அந்த கடலை மாவில் போண்டா சுட்டு கூட கொடுக்கலாம். போண்டா யாராவது வாங்கி கொடுக்கலாம். கடலை, அந்த கடலையில் இது பண்ணுறதா போண்டாலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா, அவர் சனி பகவான். ஜென்மசந்திரன் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார், இணையால நன்மைகளை ஏற்படுத்துவார். உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தால் கூட உங்களுடைய இணையோட ஆலோசனையால், இணையோடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு துன்பம் தீரு, நன்மைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய நாள். கல்வியில் முன்னேற்றம் இருக்குது. கலைத்துறையினருக்கு நன்மைகள் உண்டாகும். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து சிவபெருமானையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க வன்னிமரம் இருக்கக்கூடிய கோவிலிலே சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி.
அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலையில் இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம். கூடுதல் செலவுகளை வைக்க பார்க்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செலவாக நினச்சி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அது கூடுதல் செலவாகும் போது அது மனக்கவலை கொடுக்கும். வேறு ஏதாவது விரயம் பண்ண வேண்டியது வருமோன்னு தோணும். அப்படிலாம் இருக்குது. ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கடனே வாங்கினாலும் கட்டிடுவீங்க. அவசியம்னா வாங்குங்கன்னு சொல்கிறேன், ஆடம்பரத்துக்கு வாங்க வேண்டாம். இன்றைக்கி அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் கூடுதல் லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். செய்தொழிலில் லாபம், அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை கொடுக்கும். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி ஒரு லாபம் பார்த்து, இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு வியாபாரி சொல்லலாம். ஆனால் அதே சமயம் அந்த லாபம் பிறருக்கு துன்பத்தை தரத்தக்கதாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து 10 ரூபா பொருள் ஒரு வியாபாரி 20 ரூபா சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு வந்து வாங்கிக்கிறாரு, இவருக்கு சந்தோஷப்படுறாருன்னா வாங்கினவருக்கு நினச்சி பாருங்கள், 10 ரூபா பொருளுக்கு 20 ரூபா கொடுத்தா அவர் என்ன ஆவார்? ஆக 10 ரூபா பொருளை 11 ரூபாய்க்கு விற்று நீங்கள் லாபத்தை பெற்று சந்தோஷப்படுங்க. அவர் கொடுத்தவருக்கு சந்தோஷம் இருக்குது. ஏங்க 1 ரூபா லாபம் கூட இல்லாமல் எப்படிங்க 10 ரூபா பொருளை விற்க முடியும்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி போகலாம். நான் சொல்கிறது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னா பிறரை துன்புறுத்தி வரக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஆக அது ஒரு வகையான ஏமாற்றா தெரியும். ஆக லாபத்தை பெறக்கூடிய நிலை கூட அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குன்னு சொல்கிறது. ஒரு சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க. சில பேர் மறைமுகமாக குறைந்த லாபத்துக்கு விற்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கலப்படம் இருக்கும். எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது. சில பேர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொருளுக்கு கரெக்டான ரேட்டு வச்சுருப்பாங்க, விலை எச்சா கூட வச்சுருப்பாங்க. என்னப்பா இந்த கடையில் விலை வச்சு அந்த கடையில் விலை கம்மின்னு நினைப்போம், ஆனால் இது தரமாக இருக்கும். விலை கம்மியாக இருக்கிறது தரம் இல்லாமல் கூட இருக்கும். அதை நாம தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஆக அவர் என்ன அவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஆக இந்த தரத்துக்குரிய விலை இருக்கும். நான் சொல்கிறது என்ன, ஒரு விஸ்கி வந்து 9 கோடிங்களாமா 1 லிட்டர். அது இந்தியாவிலேயே பெரும் புள்ளி பணக்காரருடைய பையன் அது குடித்தான். அது மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் அதை குடிச்சு போட்டு அவர் உடம்பு பெருத்து கடைசியில் உடம்பை இழைக்க வச்சு இப்போ லெமன் டீ குடிச்சிட்டு இருக்கார். இதுதான் நிலைக்கும். நான் சொல்கிறது என்ன, அதெல்லாம் நிலைக்காது. ஆக அந்த மாதிரி அப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்க எத்தனையோ பேர் நாட்டில் இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து சாப்பிட்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த நிலையை மாறணுங்கிறது தான் நம்மளுடைய யோசனை. அந்த வகையான நிலையில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல எண்ணங்களும் நல்ல சூழல்களும் நல்ல இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து சரி பண்ணி கொண்டு போகணும். அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.